மாமா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்க பாருங்க, நீங்க ஆர்த்தியை தப்பா புரிஞ்சு அம்மா, நான் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் ஆர்த்தி. இப்போ உனக்கு நடக்கிறது ஒரு அக்னி பரீட்சை. இதை நீ எதிர்கொண்டுதான் ஆகணும். இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன்னா ஒன்னும் பண்ண முடியாது. இந்த நேரத்துல நீ போராடிதான் ஆகணும். புரிஞ்சுதா? இனிமே அழாத. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேம்மா. அந்த விஷயம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்னோட சந்தோஷமான வாழ்க்கை இப்போ இருட்டுல மூழ்கி போயிருக்கு. அது என்ன நான் கண்டுபிடிச்சே தீருவேம்மா. என்ன பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆர்த்தி கிட்ட தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆர்த்தி தானே ராஜேஷ் கூட மும்பைல இருந்தா. ஆர்த்தி இப்ப போய் சொல்றா. ராஜேஷும் அடிக்கடி அதானே சொல்லிட்டு இருந்தா. ஆர்த்தி அவனுக்கு துரோகம் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால. ஆர்த்தி பண்ண ஏதோ ஒரு தப்பாலதான் ராஜேஷ் இப்படி ஆனாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ராஜேஷ் கவலைப்படுற அளவுக்கு ஆர்த்தியும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கா. எனக்கு என்னமோ ஆர்த்தி ஏமாத்துறாளோன்னு தோணுது. அம்மா எந்த அளவுக்கு அவகிட்ட கெஞ்சி கேட்டாங்க. ஆனா எதையுமே சொல்லக்கூடாதுன்னு அவன் முடிவெடுத்திருக்கா. ஏதோ எங்க அப்பா பெருந்தன்மையா அவன் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கு என்னமோ அவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. பொம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா எனக்கு ஆர்த்தி மேல இப்போ நம்பிக்கை இருக்கு. அவ கண்ணுல தெரியுற உண்மையும் அதோட அவ சொல்ற வார்த்தைகள்ல நிச்சயமா பொய்யே கிடையாது. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. என்னங்க, நானா உங்களை ஏமாத்தின? ஆனா எப்பங்க, எப்படி? அப்படி மும்பைல என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லாம நான் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? இந்த பிரச்சனைனால நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைஞ்சு போயிடுச்சு. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் தூங்கலையா? எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ கொஞ்ச நேரம் விளையாடுங்க, நல்லா ஆட்டம் போடுங்க, அப்புறம் தான் நல்லா தூக்கம் வந்துடும். விளையாடுறது கூட எங்களுக்கு மனசு இல்ல அம்மா. அப்படின்னு ஏதாவது ஸ்டோரி புக் எடுத்து படி. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன்னால தூக்கம் வந்துடும் இல்லையா? புக்ஸ் படிக்க கூட எங்களுக்கு பிடிக்கல அம்மா. ஏன்? ஏன்னா அப்பா உங்ககிட்ட காவிட்டுட்டாங்கல்ல. அம்மா, நீங்க நல்லவங்க, ஆனா அப்பா ஏன் உங்ககிட்ட காவிட்டாரு? அதான் எனக்கும் தெரியல. அம்மா, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நாங்க சொன்னோன்னா அப்பா உங்க பேச்சு பழம் விட்டுடுவாரு. அப்பா பழம் விட்டுட்டாருன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். மும்பைல எப்படி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி சந்தோஷமா இருப்போம். நீங்க எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல செல்லம்.
அதான் டாக்டர் அங்கிள் இருக்கார்ல, அவர் உங்க அப்பாவை சீக்கிரமா சரி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட பழம் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடி மாதிரியே சந்தோஷமா இருக்கலாம். ப்ராமிஸ் அம்மா. ப்ராமிஸ். सिद्धांता बुद्धि विधाता एकदंता श्री गणेशा प्रथमेश्वरा ओंकारा लंबोदरा श्री गणेशा रुद्रप्रिया योगदीपा विश्वराजा श्री गणेशा देव देव देवादिदेव देव देव गणपति देव कश्माकरं नंदीश्वरं सोमेश्वरं श्री गणेशा विनायका गजवक्रा मृत्युंजया श्री गणेशा देव देव देवादिदेव देव देव गणपति देव 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 देवादिदेव देव गणपति देव. சொல்லுங்க. விநாயக பெருமானே, என்னோட கஷ்டத்தையும் என் பிள்ளையோட பிரச்சனையையும் நீதான்ப்பா சரி பண்ணணும். ஓ அப்படிங்களா? என் பையன் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். இதுதான்ப்பா நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், ஓகேங்களா? ராஜேஷ், வந்துட்டியாப்பா? இப்ப உடம்பு எப்படி பாருக்கு? இந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நீ நல்லபடியா இருக்கல்லப்பா? அம்மா, நான் நல்லா இல்ல. நான் உங்களோட செல்ல பையன் கிடையாதுமா. நான் ஒரு நல்ல பையன் இல்ல, நல்ல அப்பாவா இல்ல, நல்ல அண்ணனா இல்ல, சித்தப்பாவும் இல்ல. நான் ஒரு வேண்டாப்பா, வேண்டாம். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது என்ன? நீதான் என்னுடைய செல்ல பையன், எல்லாருடைய செல்ல புள்ள, எல்லாருடைய அன்பானவ. அப்புறம் நீ ஒரு நல்ல அப்பா. அம்மா, நான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்திருக்கேன். எல்லாரையும் கஷ்டப்பட வச்சிருக்கேன். ஆனா அம்மா, நான் இதெல்லாம் வேணும்னே செய்யல. நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. இங்க பாருங்கம்மா, அன்னைக்கு என்னாச்சுன்னா, சொல்லுப்பா, மனசுல என்ன இருக்கோ
எல்லாத்தையும் சொல்லிடு, மறைக்காதப்பா. இந்தாங்க என்னோட ஃபோன், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஐ லவ் யூ. நான் உங்களை உயிருக்குயிரா விரும்புறேங்க. எல்லாத்தையும் சொல்லுப்பா, மறைக்காம சொல்லிடு. மனசுல வச்சிருந்தா கஷ்டமாயிடும். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடு. ஐ லவ் யூ. நான் உங்களை உயிருக்குயிரா விரும்புறேங்க. ராஜேஷ், சொல்லுப்பா. அப்பதான் எங்களாலையும் உனக்கு உதவி செய்ய முடியும்பா. சொல்லு, என்னாச்சு? ராஜேஷ், 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 இல்லப்பா, போகாத ராஜேஷ். என்ன குழந்தைங்களா, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். டேனி அங்கிள், இன்னும் மேஜிக் காட்டுங்க. உங்களுக்கு ஒண்ணு காட்டவா? ஆப்ராகாடாப்ரா, ஆப்ராகாடாப்ரா. ஷூ! இந்த அழகான குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ்ல இன்னைக்கு என்ன இருக்கு? இதுல ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி உருளைக்கிழங்கு இருக்கு. Thank you so much. Thank you. ஓகே, இந்த குட்டி டோலியோட பாக்கெட் என்ன இருக்கு நான் கண்டுபிடிக்கவா? ஆப்ராக்கி டாப்ராக்கி கிளி கிளி ஜூ. எவளோட பாக்கெட்ல சாக்லேட் இருக்கு. டேனி அங்கிள், என்னோட
என்னோட டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ என்னோட கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? ஆப்ராகேடாப்ரா ஆப்ராகேடாப்ரா கிளி கிளி சூ. உன் கையில இப்ப இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ரோஸ். இது நீ உங்க ஸ்கூல் கார்டன்ல இருந்து பறிச்சது. ஓகே, இப்போ அதை என்கிட்ட காட்டு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், டானி அங்கிளுக்கு பை சொல்லுங்க, தேங்க்ஸும் சொல்லுங்க. Thank you, Danny uncle. ஓகே, பை சில்ட்ரன்ஸ், பை பை. ஓகே, உங்க கிளாஸ் முடிஞ்சிருச்சு. டானி அங்கிள் ரொம்ப பெரிய மெஜிஷியனா இருக்காருல்ல, அவருக்கு எல்லாமே தெரியுது. அப்பா ஏன் கோவமா இருக்காருன்னு கூட அவருக்கு தெரியும்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் குழந்தைங்களா? டானி அங்கிள், எங்க அப்பாவை உங்களோட மேஜிக்கால சரி பண்ணுங்க. டானி அங்கிள், எங்களோட அப்பாவை திரும்பவும் சிரிக்க வைக்கணும். ஆமா டானி அங்கிள், எங்களோட அப்பா அம்மா மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ஏனே தெரியல. ஆனா டானி அங்கிள், நீங்க உங்க மேஜிக்கால எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்கல்ல? டானி அங்கிள், நீங்க எங்க கூட எங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல? ப்ளீஸ். ஏன் கூட வாங்க வாங்க. இங்க பாரு குட்டிங்களா, டேனி சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனால அவர் உங்க வீட்டுக்கு வர முடியாது. ஒரு எவ்வளவு ஃபீஸ் கேட்பாரு தெரியுமா? ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளவு ஃபீஸ் கேட்பாரு டேனி சார். ஃபீஸ் வாங்காம அவர் யாரோட வீட்டுக்கு போக மாட்டாரு. ஆனா நான் அவர்கிட்ட உங்களுக்காக ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன், உங்க வீட்டுக்கு மட்டும் ஃப்ரீயா வர சொல்லி. என்ன? பாய் பாய். நம்ம டானி அங்கிளுக்காக இவ்ளோ ஃபீஸ எங்க இருந்து கொண்டு வருவோம் பிரியா? இந்த சாவி. ஆனா அம்மா என்கிட்ட என்ன சொல்வாங்க தெரியுமா? மத்தவங்க பொருளை அவங்களுக்கு கேட்காம எடுத்தோன்னா அது திருட்டுன்னு. இது தாத்தாவுடைய பணம். அவர் வேற இப்ப வீட்ல இல்ல. அவரு வீட்ல இருந்திருந்தா நம்ம அவர்கிட்ட பணம் கேட்டிருக்கலாம். அவரு வந்த உடனே நம்ம இத பத்தி சொல்லிடலாம், நம்ம இதுல இருந்து பணம் எடுத்தோன்னு. பாட்டி கூட சொன்னாங்கல்ல, அவங்க அப்பாவை சரி பண்ண என்ன வேணாலும் செய்யலான்னு. அப்படின்னா நம்ம இந்த பணத்தை டானி அங்கிள் கிட்ட கொடுத்து நம்ம அப்பாவை சரி பண்ணிடலாம். அப்பா சரியாயிட்டாருன்னா எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. நம்மள யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அந்த கடவுள் கிட்டயும் சாரி கேட்டுடலாம். உண்மையாவா? அப்ப சரி. இதுல நிறைய பணம் இருக்கு. 50,000 எவ்வளவு இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நம்ம டானி அங்கிள் கிட்ட கொடுத்துடலாம். அவர் என்னைக்கு வாரு? சரி.